ஹாலிவுட்லேருந்து ஏகப்பட்ட ட்ரைலர்ஸ் தள்ளுன்னு தள்ளி விட்டுருக்காங்க. இந்த வாரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 6 ட்ரெய்லர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முக்கியமான படமுமே இருக்குது. இந்த 6 ட்ரெய்லரில் 5 படம் டாப் 5ல் வரப்போகுது. இந்த படம் எல்லாமே தமிழ் டப்பில் வரதான் போகுது. ஸோ அடுத்த 2 மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு படம், அதாவது டாப் 5ல் எது அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம பேரமௌண்ட் பிக்சர்லேருந்து எபின்சியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர், லைக் ஒரு ஃபுல்லாகவே ஹாரர் பேஸ்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சொல்லலை. ஆனால் நடிச்சிருக்க ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி டப்பு. நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப நாள் ஜாக் ஸ்பேரோவை பார்த்து படமே வராமல் கோர்ட்டு கேஸுன்னு அழிச்சிக்கிட்டு இருந்தார். கடைசியாக அவருக்கு ஒரு படம் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 13, லைக் வர நவம்பர் வந்து வரப்போகுது 2 மாதத்தில். இதோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக சொல்லலை. லைக் ஒரு ஹாரராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னாக காட்டியிருக்காங்க. லைக் ஒரு காமெடி இருக்க மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேபி அப்படி தான் கொண்டு போவாங்க. தமிழ் டப்பில் ட்ரெய்லர் இல்லை. மேபி படம் தமிழ் டப்பில் வரும்னு நான் நினைக்கிறேன். மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்துடும். ஏன் அப்படின்னா இது பேரமௌண்ட் பிக்சர்ஸ், மேபி கன்ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு காமிச்சு சொல்லுங்கள். இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். 4வதாக நம்மளோட டிசி சைட்லேருந்து ஒரு படம். டிசி என்னடா தூங்கிக்கிட்டு இருக்கா, மார்வலாக ட்ரெய்லராக விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம டிசி வந்து தூங்கிட்டு இருக்க நிலமையில தான் இருக்குது. நம்ம கிளே ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி இந்த டிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கிளே ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு DCWB, ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணுற. ஃபைனலி நம்ம அக்டோபர் 23 நினைக்கிறேன். நம்ம அக்டோபர் 23 வரப்போகுது. ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர். ஸோ எனக்கே இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. அந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு லைக் ஒரு படம் நடித்து ஒரு டாப் டக்கரில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போதைக்கு ஒரு தான் ட்ரெண்டிங் ஊரில் இப்போ தான் டாப்பில் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் தான் டாப்பில் இருக்காரு. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது இவர் கொஞ்சம் பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் வீக் ஆயிடுறாரு. ஒரு அளவு இல்லையாடா. என்னாச்சுன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டரோட பொண்ணு. தலைவன் மூஞ்சில் ஒரு கூட போட்டு விட்றான். இந்த மூஞ்சி இந்த அதனால் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஐயோ குறுக்கு வழியில் தான் போவேன், என் மூஞ்சி இல்லைனா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஸோ அது மாதிரி போயிடுது. ஸோ ஃபுல் ஸ்டோரி சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அது மாதிரி போகிற ஒரு படம் தான் இது. ஸோ நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3வது இடத்துல என்ன படம் இருக்குது பாஸ் அப்படின்னா, த எண்ட் ஆஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு தரமான படமாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரெயிலர் ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன் அப்படின்னா இது சொல்கிறேன் இருங்க. WBயில் இந்த படம் வந்து தமிழ் டப்பில் கம்பல்சரியாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்க்கலாம். நான் இப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்து 14 வருது 14. இதோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா ஓக் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குங்க. ஓக் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக லைக் ஏதோ ஒரு யூனிவர்ஸில் போய் மாட்டின மாதிரி காட்டியிருக்கானுங்க. ஸோ ஃபுல்லாக காட்டலை, பட் ஏதோ ஒரு யூனிவர்ஸ்லேயே லைக் ஏதோ ஒரு இடத்துல டைம் ட்ராவல் பண்ண மாதிரி போய் மாட்டிக்கிச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க அந்த டைனோசர்ஸ்லேருந்து எப்படிலாம் தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்க போகுது, ஆட்டம் ஆட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படமே ஸோ மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, லைக் இந்த படத்துக்கு போயிடலாம் மாட்டிங்களா அப்படின்னு மறக்காம சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மன சிந்தனை எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தபடியாக ரொம்ப நாளாக ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கானே, அவன் வந்துட்டான் நம்ம பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டக்கார தம்பி எங்கிருக்கான்னு பாருங்கள். அந்த ரெசிடென்ட் வில்லேருந்து ஒரு படமே வராமல் இருந்துச்சு. ஃபைனலி ரெசிடென்ட் வில் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் எடுக்கிறாங்களான்னு தெரில, எனக்கு கன்ஃபார்மாக தெரில. நான் ஒழுங்காக ட்ரெய்லரில் தான் பார்த்தேன். லைக் ஸ்டோரி வைஸ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சோனியில் தான் லைக் தெரியும், சோனியில் தான் பண்ணுறாங்க. தமிழ் டப்பிங்கில் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் ட்ரெய்லரே இருக்குது. அதனால் கம்பல்சரியாக வந்துடும். இது நான் செப்டம்பர் 18 வருது. எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி, உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் ரெசிடென்ட் ஜோம்பி ப்ளஸ் த்ரில்லர் படம் தான் இது. இதோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆள் வந்து ஒரு காரில் போய் எல்லாத்துக்கும் இது பண்ணுறவர், லைக் அது மாதிரி தான் ஒரு வேலையாகவே காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிட்னி லைக் சட்னி மாதிரி கிட்னியை இந்த படம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்குற வேலையை பார்த்துட்ருக்காரு. அது மாதிரி ஒரு டபுள் பேமெண்ட் தரேன், நீ சிட்டி விட்டு வெளில போய் கொடுத்துட்டு வரணும். லைக் அது என்னன்னு தெரில, கிட்னியாக இருக்கலாம், மூளையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், எதோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரில எது வேணால் இருக்கலாம். அதை கொடுக்க போகலாம் அப்படிங்கிற போதையில் ஒருத்தர் இடிச்சிடறாரு. என்னடான்னு பார்த்தா ஐயோ இடிச்சு விட்டோம், என் போச்சார் செத்துறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பக்கத்தில் இருக்க வீட்டை போய் கான்டாக்ட் பண்ணுவார். அங்கே பார்த்தா எவனுமே இருக்க மாட்டான். ஃபோன் பண்ணி பார்க்க சோம்பி அப்படின்னு சொல்லி ஸ்டோரி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் ஃபுல் ஸ்டோரியாக இருக்க போது. இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு டவுட் தான். பட் ஆனால் ஒரு வேளை போனேன் அப்படின்னா ரிவ்யூ நம்ம சேனல் வரும், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இடத்துல எது இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்துச்சு. த ஜுமான்ஜி ப்ரோ என்னடா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. லைக் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு தரமான, அப்படி சொன்னோம்னா எல்லாத்துக்கும் தரமாக இருக்கேன் ரைட், அது வேணாம்.
லைக் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் போன வாட்டி 3 வாட்டி 4 பேர் போய் உள்ளே விழுவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் கேரக்டர்லாம் மாறி மாறி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. லைக் ஒரு ஊரே உள்ளே போய் மாட்டின மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. அது எப்படி இருக்க போகுது எனக்கு சுத்தமாக தெரில. திடீர்னு பார்க்குறேன் உள்ளே டைனோசர் போகுது எல்லாம் போகுது, என்ன பண்ண போனாங்கன்னு ஒன்றும் புரியலை. லைக் இந்த படம் எப்போ ப்ரோ வருது, தமிழ் டப்பில் வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்பில் வரும். ஏன்னா இது மாதிரி லைக் ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும்போது கம்பல்சரியாக தமிழ் டப்பில் வரும்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம சோனி தான் எடுக்கிறான், கம்பல்சரி வரும் நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு எப்படின்னு தெரில. லைக் எப்போ ப்ரோ வருது அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸுக்கு வருதாக, டேட்டு கூட மறந்துவிட்டேன், கிறிஸ்மஸுக்கு வருது. ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த படத்துக்கு நீங்கள் போயிடலாம் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நம்ம ரிவ்யூ கொஞ்சம் நல்லா போட்டிருக்குமா இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேசுகிறதுல உடட்டல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது படத்தை விட்டுட்டேன்னா, ட்ரெய்லர் விட்டுட்டேன்னா அப்படின்னு எனக்கும் தெரில. ஸோ இருந்தால் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு அண்ட் இதன் உங்களுக்கு கருப்புக்காக ஸ்டார்ட் பீரா பை காய்ஸ்.